டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அதே போல 2021 ஆட்சிக்கு வந்ததும் ஒரு சில காரணங்களால் மீண்டும் போராட்டத்திற்கு வருகின்ற இந்த பணியாளர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் கூட கொடுத்திருக்கிறார். அதாவது NULM திட்டத்தில் சென்னை மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த 12,000 பேரை திடீரென்று 12/12/21 அன்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது. இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகைக்காக வர்தா புயல், நிவர் ஆகிய புயல்களுக்கு மற்றும் கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணி ஆற்றியவர்கள். அது மட்டுமின்றி இவர்களில் 90% பேர் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இவர்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி 12,000 பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார். உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணியில் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது திடீரென இவர்களை 30ஆம் தேதி, ஜூலை 30ஆம் தேதி வேறொரு புதிய ஒப்பந்ததாரரை உள்ளே புகுத்தி இருக்கிறார்கள். அதற்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற பொழுது மாற்ற முடியாது, இதிலே தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும், இல்லை என்றால் வேலையில்லை, வெளியில் போய்விடுங்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையரும் அதே போல மேயரும் இதை சென்னை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றவரும் சேர்ந்து இந்த தொழிலாளிகளை ஏமாற்றுகின்ற இந்த சூழலை எதிர்த்து கடந்த 1ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த தொழிலாளர்களை இரவு பகல் பாராமல் இயற்கைக்கு எதிராக இவர்கள் இங்கே மழையிலும் வெயிலிலும் போராட்ட களத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் என்னதான் உங்களுடைய பிரச்சனை என்று ஒப்புக்கு கூட அழைத்து பேசாமல் அவர்கள் ஏளனமாக இருப்பது, இவர்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் இருப்பது சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இந்த நாட்டை தூய்மைப்படுத்துகின்ற வேலையில் இருக்கின்ற இந்த பணியாளர்களை கொரோனா காலகட்டத்தில் இவர்களுடைய காலிலே விழுந்து கூட வணங்கிய அமைச்சர்கள் இவர்கள் இல்லை என்று சொன்னால் சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு நாற்றம் அடித்துவிடும் என்று சொன்ன இவர்களெல்லாம் இன்றைக்கு எங்கே போனார்கள்? முதலமைச்சர் அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார். நீதிமன்ற ஆணை வருவதற்கு காலதாமதம் ஏற்படும், அதற்குள்ளாக கூட நாம் தாமதிக்க வேண்டாம், உடனே இவர்களை பணியில் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் இன்னும் இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை?
குறைந்தபட்ச மேயரும் ஆணையரும் கூட அழைத்து பேசவில்லை என்று சொன்னால் இவர்களை கொச்சப்படுத்துவதும் இவர்களை அவமானப்படுத்துவதும் இவர்களை தாழ்ந்த சாதி பச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குப்பையை அள்ளுகிறவர்களுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டுமா என்று குப்பையாகவே நினைக்கின்ற இவர்களை நாம் என்ன செய்வது என்றுதான் வேதனையோடு இன்றைக்கு இந்த போராட்ட களத்தில் இருக்கின்றார்கள். இந்த போராட்டம் வெற்றி அடைய வேண்டும் என்று புரட்சி பாரதம் இன்றைக்கு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி நாங்கள் இந்த போராட்டத்தை ஆதரவு தருகிறோம் என்று இங்கே நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். உடனடியாக சென்னை கிளீன் சிட்டி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சென்னை சுத்தப்படுத்துகிறார்களோ இல்லையோ இவர்களுடைய உணர்வுகளை மதித்து இவ்வளவு காலம் சென்னையை சுத்தப்படுத்தியிருந்த இவர்களுக்கு என்னதான் வேண்டும் என்று அழைத்து பேசி இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அது முதலமைச்சர் நினைத்தால்தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் அறைகூவல் விடுகின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட உடனடியாக அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்களை அவருடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் மீண்டும் இந்த 5 நாட்களாக 6 நாட்களாக சென்னை குப்பைகள் ஸ்தம்பித்து இருக்கிறது. ஆங்காங்கே பொதுமக்கள் புகார் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தால் சென்னை கண்டிப்பாக பழையது போல சுத்தமாகிவிடும் என்று நாங்கள் இங்கே கோரிக்கை வைக்கின்றோம். அவருடைய கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால் 19/4/25 சென்னை மாநகராட்சி தீர்மானம் 493/25 மூலம் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியினை தனியாரிடம் தாரை பார்க்க கூடாது. தாரை பார்க்கும் தீர்மானத்தை உடனே திரும்ப பெறு. தூய்மை பணியினை தனியார் மயப்படுத்தி தனியார் லாபம் சம்பாதிக்க வழி வகுக்காதீர். 19/1/21 தேதியை தற்போதைய தமிழ்நாடு முதல்வர் கடிதப்படியும் தேர்தல் வாக்குறுதிப்படியும் ஆண்டு கணக்கில் பணி செய்யும் NULM தூய்மை பணியாளர்களை உடனே பணி நிரந்தரப்படுத்து. தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர வழக்குகளை தாமதப்படுத்தாமல் தொழில் தீர்ப்பாய விசாரணைக்கு உடனே அனுப்புக என்று இந்த 4 கோரிக்கைகளை வைத்துதான் இந்த போராட்ட களத்தில் இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக ஒரு குழுவின் மூலமாக அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய பேச்சுவார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதி இப்போ ஆட்சிக்கு 23,000 ரூபாய் சம்பளத்தில் இருந்த எங்களை 17,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்ய சொல்றாங்கன்னு சொல்றாங்க சார். ஆமாங்க, அதாவது ஒரு டெய்லி வேஜன்ட் சென்டர்ல ஒரு நாளைக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க ஒரே அடிப்படையில் வேலை செய்யல. ஒரு மாநகராட்சியில 750 ரூபாய்க்கு வேலை செய்யறாங்க, ஒரு மாநகராட்சியில 800 சில்லறைக்கு வேலை செய்யறாங்க, ஒரு மாநகராட்சி நகராட்சியில 500 சில்லறை 600 சில்லறைன்னு தனித்தனியா இருக்கிறதுனால அந்தந்த கான்ட்ராக்ட் தோழர்கள் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களை பணத்தை அவர்கள் தீர்மானம் செய்கிறார்கள். அரசு நிர்ணயித்திருக்கின்ற அந்த தினக்கூலி அடிப்படையில் இல்லாமல் அவரவர்கள் கொள்ளை லாபம் அடிப்பதற்காக இந்த கான்ட்ராக்ட் முதலாளிகள் தான் இங்கே தீர்மானிக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் ஒழித்து நிரந்தரமாக அரசினுடைய பணியாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. 2 ஆட்சியிலுமே அவங்க அந்த ஆட்சி இருந்தப்பவும் தனியார் மயமாக்குனாங்க, இந்த ஆட்சி மாத்தி மாத்தி அவங்க வெறும் ஓட்டு போடுறதுக்கான மக்களா மட்டும்தான் தருந்தாங்களே ஒழிஞ்சு 2 ஆட்சிகளுமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் திமுக ஆகட்டும் 2மே அவங்க ஒரு பகடக்காயா ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்துறாங்களே. ஏன்னா நீங்க கூட்டணி கட்சியில நீங்க ஒரு அளவுக்கு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனா இவங்களுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னு இல்ல. அதாவது நான் இவங்களுடைய தூய்மை பணியாளருடைய பிரச்சனைய சட்டமன்றத்தில் 3 முறை பேசியிருக்கிறேன். 3 ஆண்டா பேசியிருக்கிறேன் தொடர்ந்து.
தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும். அதிலும் கொரோனா காலகட்டத்தில் உயிரை துச்சமென நினைத்து மற்றவர்களை காப்பாற்றுவதற்கும் நகரை தூய்மையாக வைப்பதற்கும் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் பணிபுரிந்த இந்த தோழர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துருக்கிறேன். இப்பதான் இந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னாடி பிரச்சனை இல்ல. திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தா இந்த பிரச்சனை. அதனாலதான் சொல்றோம், திமுக தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். குறிப்பா இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனை நிரந்தர பணியாளர் ஆக்குறதா இதுக்கு ஒரே தீர்வு, வேற தீர்வு இல்ல. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.